அதாவது நம்மளால் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். அது கெட்டதாக இருந்தால் கூட முடிஞ்சால் அதை பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் மது அருந்தக்கூடாது, அது உடம்பு கேடு, நோய்களை தரும். ஆனால் உங்களால் குடிக்க முடியும், மது அருந்த முடியும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணணும். எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி அல்லது 2 மாதத்தில் ஒரு வாட்டி, ஒரு மாதத்தில் ஒரு நாள். ஏன்னா அது உங்களால் முடியும். அதனால் அது அதனால் ஒன்றும் பெருசாக எந்த பாதிப்பும் ஏற்பட்டுற போகிறதில்ல. அதே நேரத்தில் அது தினமும் நீங்கள் பண்ணினீங்க, வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அது தவறு. ஆனால் அது தவறு. இப்போ சிலருக்கு எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது, மதுவே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பண்ண தேவையில்ல. இல்லை எனக்கு மது பிடிக்கும், மது என்பது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி அதை பண்ணணும். ஏன்னா அது உங்கள் உடம்பு தேடும், உங்கள் உடம்பு கேட்கும் அதை. அதுபோல் புகைப்பிடிச்சா உடம்பு கேடு தான். ஆனால் எனக்கு புகைப்பிடிக்க பிடிக்கும். ஆனால் அது டெய்லி பிடிச்சா அது உடம்பு கேடு. வாரத்தில் ஒரு வாட்டி பிடிச்சா உடம்பு கேடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிடிக்கும், புகைப்பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் அதை நிறுத்திட்டேன் அப்படிங்கும்போது உங்களால் அது முடியும். அப்படிங்கும்போது அது மாதத்தில் ஒரு வாட்டி அல்லது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வச்சுக்கணும். அல்லது மாதத்தில், ஏன்னா மாதத்தில் நீங்கள் ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சிங்கன்னா ஒரு வாரம் உங்கள் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. புகைப்பிடித்தால் ஒரு வாரம் உங்களுக்கு வீணாக போயிடும். அந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டு உங்கள் பேச்சு கேட்காது. அப்போது ஒரு வாரம் இழப்பு ஏற்படுது. அதனால் நம்ம அப்போ அதுபோல் நீங்கள் ஒரு வாட்டி மது அருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்கள் உடம்பு திரும்ப ஒரு இயல்பான நிலைக்கு வராது. ஒரு வாரத்துக்கு உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. போதை தெளிஞ்சுன்னா பழையபடி நம்ம வாழ்ந்து அப்படி கிடையாது. போதை தெளிஞ்சால் கூட நீங்கள் அந்த மனநிலையிலேருந்து இறங்குறீங்க. ஒரு குடிக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு மனநிலையிலேருந்து ஒரு இழிவான மனநிலைக்கு உங்கள் மனநிலை இறங்குது. திரும்பவும் ஒரு இயல்பான மனநிலைக்கு வருவதற்கு ஒரு வாரம் ஆகும். அந்த போதையிலேருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு. அதிலேருந்து நீங்கள் உங்கள் மனசு பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா உடம்பு பாதிக்கப்படுது, மனசும் பாதிக்கப்படுது. போதையினால் என்ன ஆகுதுன்னா நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும். இப்போ தண்ணி அடித்தாக்கா அவங்க நிற்கவே முடியாத அளவுக்கு அந்த நரம்பு மண்டலத்தில் ஒரு கடுமையான பாதிப்பு இருக்குது. அது உடனே மறுநாள் ஆனால் சரியாக போயிடும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு அதோட பாதிப்பு இருக்குது. அதுபோல் புகைப்பிடித்தாலும் ஒரு வாரத்துக்கு அதோட பாதிப்பு இருக்கும். அப்போ அதனால் புகைப்பிடிக்கிறதுல ஒரு நாள் தான் நம்ம பிடிக்கிறோன்ட்டு கிடையாது. ஒரு நாள் பிடிப்பதால் ஒரு வாரத்துக்கு பாதிப்பு இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி புகைப்பிடிக்கலாம். புகைப்பிடிப்பதில் என்னால் முடியும், புகைப்பிடிக்க எனக்கு முடியும், எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் அது உடம்பு கேடுன்றதுனால நான் அதை விட்டுட்டேன். அதனால் எனக்கு அதை பிடிக்கும் அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு அதை கேட்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த அனுபவத்தை தேடுகிறது, அந்த அனுபவத்தினால ஒன்றும் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரப்போகிறதில்ல. அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஏன்னா அதனால் ஒரு நாள் புகைப்பிடிச்சா ஒரு வாரம் வீணாக போயிடும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் உடம்பு இருக்காது, பயனுள்ள எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் ஒரு வாரம் வீணாக போயிடும். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் இந்த புகைப்பிடிக்கிறத வச்சுக்கலாம். புகைப்பிடிப்பதில் என்னால் முடியும், புகைப்பிடிக்க எனக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது அது உங்கள் உடம்புக்கு கேட்குது, தேவைன்னு அர்த்தம். அந்த தேவை அதற்கு மதிப்பளித்து அதை நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு கூட உங்களால் முடியும்னா அதை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சுக்கோங்க. என்னால் மது அருந்த முடியும் அப்படின்னா எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் அதை நிறுத்திட்டேன், அது உடம்பு கேடு, குடும்பத்துக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன், அதனால் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். அதை நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் மட்டும் பண்ணுங்கள். ஒரு நாள் மட்டும் நீங்கள் மது அருந்துங்க. அப்படி ஏன் மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் அதில் ஒரு வாரம் அதில் போயிடும். ஒரு வாரம் அந்த மது அருந்தியதால் ஏற்பட்ட பாதிப்பு இருக்கே, அந்த ஒரு வாரம் வீணாக போயிடும். அந்த உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டில், உங்கள் சிந்தனை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது, ஒரு பொறுப்பான ஒரு ஆளாக இருக்க முடியாது. அதோட பாதிப்புகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அதை நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அது உங்களால் முடியும்னா அது உங்கள் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம், உங்கள் உடம்பு கேட்குதுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு மதுனாலே பிடிக்காது, அது டேஸ்ட்டே பிடிக்காதுன்னா அப்போ உங்கள் உடம்புக்கு அது தேவையில்லைன்னு அர்த்தம். மதுவோட டேஸ்ட்டே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க.
சிலர் புகைப்பிடிக்கிறது எனக்கு வாந்தி வரும், ஐயோ அந்த புகையை அப்படின்னா உங்கள் உடம்புக்கு அது தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த அது உங்களுக்கு இல்லை புகைப்பிடிக்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுக்கணும். அதே நேரத்தில் எனக்கு திருட பிடிக்கும் அப்படின்னா உன்னால் மற்றவங்க பாதிப்படைகிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு அதில் அழிவும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி பரிசோதனைகள் வச்சுக்கூடாது. பிறருக்கு எந்த தொந்தரவும் இல்லாத கெட்ட பழக்கங்கள். இப்போ புகைப்பிடித்தாலும் பிறருக்கு தொந்தரவு தான். ஆனாலும் பெரிய தொந்தரவுகள் பெருசாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ அதே நேரத்தில் நீ திருடுற, ஊழல் பண்ணுற, லஞ்சம் வாங்குற, அதனால் மற்றவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு. அதில் உனக்கு ஆபத்து இருக்குது, மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களில் அதெல்லாம் உனக்கு பிடிக்காமல் இருப்பது தான் அது வாய்ப்பு சரியாக இருக்கும். ஏன்னா பிடிக்காமல் இருப்பது தான் அதில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. திருடுறது நிறைய பேருக்கு, நேர்மையானவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. திருடுறது எப்போவுமே பிடிக்காது. ஆனால் எப்போவாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் ஒரு தம் அடிப்பேன் அப்படிங்கிறவங்க கூட 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் லஞ்சம் வாங்குவேன், ஊழல் பண்ண அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி எப்போவுமே அதை பண்ண மாட்டாங்க. நேர்மையாக இல்லாதவங்க தான், லஞ்சம் வாங்குறவங்க தான் அவங்களால அதை வாங்காமல் இருக்க முடியாது. அதனால் எதெல்லாம் கெட்ட பழக்கமாக இருந்தாலும் அது உங்களால் முடியும் அப்படின்னா அப்போ அது உங்கள் உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாள் வச்சுக்கணும். அதனால் திரும்ப ஒரு வாரம் அதோட பாதிப்பு இருக்கும். பழையபடி உங்கள் மனசும் உடம்பும் இயல்பான நிலைக்கு வருவதற்கு ஒரு வாரம் பிடிக்கும். இப்படி தான் நம்ம கெட்ட பழக்கங்களுக்கு நாம் கொடுக்குற மதிப்பு. இதுவே உடம்புக்கு நன்மை செய்கிற மதுபானம் அப்படின்னா அது ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி. ஏன்னா உடம்பு ஒரு வாட்டி வச்சுக்கலாம். நன்மை செய்கிற மதுபானம் எது? தென்னங்கல், பனங்கள்லாம் ரொம்ப வன்மையான போதையை தரக்கூடியது. பனங்கள்லாம் அது ரொம்ப ஆபத்தானது கூட. பனை மரத்தில் ஏறி இறங்குறதுலாம் ஆபத்தான. அதனால் பனங்கள்லேயும் அல்லது தென்னங்கள்லேயும் நம்ம யாருக்கும் பரிந்துரைக்கக்கூடாது. ஒரு திராட்சை பழத்துலேருந்து ஒயின் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நம்ம வீட்டிலே தயாரிக்கிறது, அந்த மாதிரி உடம்புக்கு தீங்கு தராத மென்மையான மதுபானம் அது வச்சுக்கலாம்.